செட்டை நம்பர் ஆஃப் பர்சன் கேட்டிருக்காங்க லீனியர் ரோ. செட்டை நம்பர் பர்சன் கேட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஷினில் போய் இந்த மாதிரி ஹவு மெனி பர்சன் சிட் இன் ரோ இந்த கேள்வி இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. இந்த கேள்வி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ப்ரிலிம்ஸில் எப்போயுமே இந்த கேள்வி இருக்கும். இந்த கேள்வி இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த செட்டை நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்தோன்னே டேரக்ட் ஹிண்ட்டு தேடணும். பாருங்க, இது செகண்ட் லெஃப்ட்டு, இது 2% 3% அவே, ஒன்லி 5% சிட் பிட்வீன் டி அண்ட் டி. டி ஹூ சிட் அட் த ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமெண்ட். இது இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். டி எக்ஸ்ட்ரீமெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டீயை வச்சு டி ஸ்டார்ட் பண்ணலாம், டி வைக்கலாம், டியை வச்சு கே, டீயை வச்சு கே வைக்கலாம், கே வச்சு பி. அப்படி நல்லா இருக்குது. அப்படியே இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீன்னு ஒருத்தர் லாஸ்ட்டில் வைக்கலாம், இல்லை இந்த இடத்துல இங்கே டீன்னு லாஸ்ட்டில் வைக்கலாம். ஓகே, டீயோடைய 5% சிட் பிட்வீன் டி அண்ட் டி. 5 1 2 3 4 5 பேர் விட்டு இங்கே டி வைக்கலாம். அடுத்து அதே மாதிரி இங்கேருந்து 1 2 3 4 5 பேர் விட்டு இங்கே டி வைக்கலாம். 5 பேர் விட்டாச்சு. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. கே இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. கே இங்கே போட்டுருங்க, கே இங்கே போட்டுருங்க. அடுத்து வேறு எனக்கு இருக்குது ஒன்லி 1% சிட் பிட்வீன் கே அண்ட் பி. கேக்கும் பிக்கு நடுவில் ஒன்லி 1%. ஓகே, ஒன்லி 1%. இந்த சைடு போக முடியாது, இந்த சைடு தான் வைக்கணும். இதனால் பி இங்கே வச்சுருவீங்க. ரைட்டு. 3% சிட் பிட்வீன் ஒய் அண்ட் இ. 3% சிட் பிட்வீன் ஒய் அண்ட் இ. இங்கே சம்மந்தம் இல்லாமல் இருக்கே, இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. ஒய் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. ரெண்டத்தையும் ஃபெச் பண்ணுமா? இங்கே ஒய் வச்சிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒய் வச்சுன்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே ஈ வைக்க முடியாது. கன்ஃபார்ம் ஈ வைக்க முடியாது. ஏன்னா 3 பேரில் ஒய்க்கும் ஈக்கு நடுவில் 3 பேர். ஒய் வந்து பியோட இமிடியேட் நெய்பர்னா ஒய் கண்டிப்பாக இங்கே 1 2 3 பேர் விட்டு இங்கே தான் யார் வருவா அப்படின்னா ஈ வருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒய் போட்டோம்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே ஈ வைக்க முடியாது. ஓகே, அப்போ நம்ம எங்கே போடணும்னா பக்கத்தில் போடணும். பிக்கு லெஃப்ட்டில் போடணும். பிக்கு லெஃப்ட்டில் ஒய் வச்சோம்னா 1 2 3 விட்டு இங்கே தான் ஈ வருவார். ஓகே, வேறு என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப். நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் இ இஸ் 1 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த ரைட் ஆஃப். இது எக்ஸ்ட்ரீம்னு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் பர்சன் இங்கே தான் இருக்காங்க. 3 6 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருக்காங்க இந்த சைடு. அப்போ இந்த சைடு 1 லெஸ் தென்னா ரைட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஈவுடைய லெஃப்ட்டில் எத்தனை பேர் தெரியாது, ஆனால் ரைட்டில் தெரியும். ஈவுடைய ரைட்டில் எத்தனை பேர்? 3 6 8 பேர் இருக்காங்க. அப்போ 7 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 7 பேர் இருக்காங்க. சரி, அடுத்து இங்கே வேறு எதுவும் இருக்குதா? இந்த வேறு இங்கே இருக்கா டி? இங்கே ஒன்று இருக்குதா? எஸ். ஓகே, இது நம்ம சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. சரி, நம்ம இங்கே போவோம். டியை வச்சு வேறு எதுவும் கனெக்ட் ஆகுது? இந்த டியை வச்சு இங்கே கனெக்ட் ஆகுது. டி சிட்ஸ் 3 places அவே ஃப்ரம் சி. டிக்கு 3 place அவேல 1 2 விட்டு இங்கே சி வைக்க முடியாது. 1 2 விட்டு இங்கே தான் சி வைக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தா 1 2 விட்டு இங்கே சி வைக்க முடியாது. இங்கே சி வைக்கலாம். 1 2 விட்டு இங்கே சி வச்சிடலாம். சரி, அடுத்து எல்லுக்கும் சிக்கு நடுவில் 2 பேர். 1 2 விட்டு இங்கே எல் வைக்க முடியாது. 1 2 விட்டு இங்கே எல் வச்சிடலாம். ஓகே, இங்கே 2 பேர் விட்டு எல் வைக்க முடியாது. 1 2 பேர் விட்டு இங்கே எல் வைக்கலாம். எல்லுடைய செகண்ட் லெஃப்ட்டில் பி, எல்லுடைய செகண்ட் லெஃப்ட்டில் பி, எல்லுடைய செகண்ட் லெஃப்ட்டில் பி. அடுத்து வேறு எதுவும் க்ளூ இருக்கா? எஸ் சிட்ஸ் 5th ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் எண்டு. எஸ்ஸுடைய செகண்ட் ரைட்டில் கியூ. ஓகே, இங்கே 3 2 பேர் விட்டு இங்கே எஸ் வைக்க முடியாது. அதே மாதிரி இங்கே 3 2 பேர் விட்டு எஸ் இங்கே வைக்க முடியாது. அப்போ இங்கே தான் வைக்க முடியும். 3 5 இங்கே எஸ் வைக்கணும். எஸ் 5th ஃப்ரம் த ஒரு எண்டு. எஸ்ஸுடைய செகண்ட் டு த ரைட்டில் கியூ வரணும். இந்த இங்கே கியூ வைக்க முடியாது. அதனால் இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இங்கே செக் பண்ணோம்னா 1 2 3 எஸ் இங்கே வைப்போம். 5வது ஃப்ரம் த ரைட்டு கியூ இங்கே வச்சிடலாம். ஓகே, இந்த பாசிபிலிட்டி ஓகே ஆகிடுச்சு. வேறு எதுவும் ஹிண்ட் விட்டாச்சா? இல்லை, எல்லா ஹிண்ட்டு போட்டாச்சு. ஓகே, அடுத்து இந்த சம் முடிஞ்சு. எத்தனை பேர் இருக்காங்க மேலே? இங்கே 8 பேர் இருந்தாங்க. ரைட் சைடு 9 பேர் இருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர்னா லெஃப்ட் சைடு 8 பேர், ரைட் சைடு 9 பேர்னா 17. இந்த ஈயும் சேர்த்துக்கிட்டோன்னா மொத்தம் 18 பேர் இருக்காங்க. 17 + 1 18. ஓகே, முடிச்சாச்சு. அடுத்து எல்லுலேருந்து பி. எல்லேருந்து பி பார்க்கணும். எல்லேருந்து பி பார்க்கணும். எல்லுலேருந்து பி இங்கே இருக்கார். ஓகேங்களா? 3 6 9வது லெஃப்ட்டு. 9வது லெஃப்ட் இருக்கார் பி. 9th லெஃப்ட்டு. ஓகே, அடுத்து 4th டு ரைட் ஆஃப் இ. ஈவுடைய ரைட் சைடில் 3 பேர் விட்டு 1 2 3 பேர் விட்டு ஈக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் யார் இருக்காருன்னா எல் இருக்கார். ஓகே, எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஒய் அண்ட் இ. எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஒய் அண்ட் இ. ஒய்க்கு ஈக்கு எக்ஸாக்டாக ஒருத்தர் விட்டு இங்கே டி இருக்கார், இங்கே ஒருத்தர் விட்டு இங்கே டி இருக்கார். எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஒய் டி இருக்கார். ஓகே, ரைட். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, முடிஞ்சு. அடுத்து இங்கே அப்பா இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். 10% சிட் பிட்வீன் என்னன்னா 10% ஏபிசிடி 5 story பில்டிங்கு. லோவர் மோஸ்ட் வந்து நம்பர் 1,
டாப் மோஸ்ட்டு அப்போ ஃபையாக இருக்கும். ஓகே. எக்ஸு ஒய்யு எக்ஸுடைய வெஸ்ட்டில் தான் ஒய். ஓகே. கொடுத்துருக்குறது இதெல்லாம் நார்மலாக எப்பயும் போல் ஃப்ளோர் வித் பசிலுக்கு கொடுப்பாங்க, ஃப்ளோர் ஃப்ளாட்டு கொடுப்பாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இங்கே போகிறோம். இப்போ டேரெக்டாக என்ன சொல்கிறாங்க, எக்ஸு ஒய் அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டாங்க, 2 ஃப்ளாட் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. 1 2 3 4 5 ஃப்ளோர். ஓகே. 5 ஃப்ளோர் இருக்காங்க. ரைட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்து பி லிவ்ஸ்ன்னு ஃப்ளாட் எக்ஸு எங்கேனாலும் வரலாம். சரி, நான் இப்போ எக்ஸ் இங்கேயே வச்சிட்றேன். ஃப்ளாட் எக்ஸுன்னு வைக்கல, பி இங்கே வச்சிட்றேன். லெஃப்ட் சைடு இருப்பாருன்னு கொடுத்துருக்க ஹிண்ட்லாம் படிப்போம். ஒன்லி 2 ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் பி அண்ட் கியூ. பிக்கு மேலே இருக்கலாம், பிக்கு இல்லை. ஹூ லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஆர்? இப்போ கியூவோடைய வெஸ்ட்டில் தான் நான் ஆறுன்னு சொல்லும்போது அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, பி வந்து மேலே 2 பேர் விட்டுருக்கலாம், கீழே 2 பேர் விட்டுருக்கலாம். ஓகே. ஆருடைய இமிடியட் ஃப்ளோரில் எபவ் ஃப்ளோரில் தான் யாருக்கார் டி இருக்கார் இன் டிஃப்ரெண்ட் நேம்டு ஃப்ளாட். ஓகே. ஆருடைய சேம் ஃப்ளாட்டில் இல்லை, டிஃப்ரெண்ட் நேம்டு ஃப்ளாட்னா லெஃப்ட் சைடு இருப்பார். ஓகேவா? இமிடியட்லி எபவ்னா இப்படி இருப்பார். ஓகே. ஒன்லி 1 ஃப்ளோர் இஸ் பிட்வீன் யாருக்குன்னா டீக்கும் ஈக்கும் அண்ட் போத் ஆஃப் தம் லிவ் இன் சேம் நம்பர்டு ஃப்ளாட். ஓகே. இப்போ ஒருத்தர் விட்டு இருக்குன்னா இங்கே ஆக்சுவலாக வச்சு 1 2 பேர் விட்டு நான் இங்கே ஈ போட்டேன்னா, ஒருத்தர் விட்டு டீக்கு 1 விட்டுட்டு இங்கே ஈ போட்டேன்னா 1 2 விட்டு கியூக்கு இங்கே வைக்க முடியாது. ஏன்னா இங்கே 5 பேர் தான் இருக்காங்களா, 5 பேர் இருக்கப்போ கீழே ஒருத்தர் வரலாம், மேலே ஒருத்தர் வரலாம். எப்படி பார்த்தாலும் கியூக்கு 2% விட்டு கியூக்கு 2% விட்டு பி அப்படிங்கிற பாசிபிலிட்டி வராது. ஏன்னா இங்கே 2 பேர் விட்டு ஆல்ரெடி இங்கே ஈ இருக்காரா, அப்போ பி கண்டிப்பாக வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக ஈ மேலே இல்லை, ஈ கண்டிப்பாக கீழே இருப்பார். டீக்கும் ஈக்கும் நடுவில் ஒருத்தர் ஈ கண்டிப்பாக கீழே தான் இருப்பார். சரி, இது வரைக்கும் உட்கார வச்சாச்சு. சேம் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்னு சொல்லிட்டோன்னா இப்படி நோ ஒன் லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப், அதுதான் தெரியுமே இப்படி இருப்பாருன்ட்டு. அடுத்து எஸ் லிவ்ஸ் இமிடியட்லி அபவ். ஓகே. இப்போ சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. வேறு எதுவும் கொடுத்த ஹிண்ட் இருக்கா? எஸ்ஸு யூ நாட் சேம் ஃப்ளாட் இல்லை, யூக்கு எபவில் தான் ஏக்கு எபவில் தான் யூ, எல்லாம் ஓகே. ரைட். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், நம்பர் இது தான் வச்சாகணும், பாசிபிலிட்டிக்கு போய் தான் ஆகணும். ஓகே. பாசிபிலிட்டிக்கு போகிறப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே டி இருக்காரா, டி இருக்கிறப்போ இங்கே கியூக்கு 1 மேலே விட்டு இங்கே பி வரலாம், 2 பேர் விட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி போடலான்னா, இந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே போகல, இந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே போடாமல் போடுறேன். இங்கே கியூ வச்சு இங்கே ஆர் வச்சு இங்கே இ இருக்காரா, இங்கே யார் இருப்பா, டி இருக்காங்க. இது கன்ஃபார்ம். இது 3 பொசிஷன் இதோடைய இவங்க 4 பேரோட பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இவங்க 4 பேரோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மேலே பி போட்டோமா, அடுத்து இந்த தடவை என்ன பண்ணணும், கீழே பி போடுவோம். ஓகே. கீழே பி போட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆச்சு, இது வரைக்கும் உட்கார வச்சாச்சு. சரி, ரைட். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். எஸ் லிவ்ஸ் இமிடியட்லி பிலோ டி ஃப்ளோர். டி ஃப்ளோருக்கு இமிடியட்லி பிலோவில் இருக்கார் இன் டிஃப்ரெண்ட் நம்பர்டு ஃப்ளாட். ஓகே. எஸ் இமிடியட்லி பிலோ டியா, ஆனால் டிஃப்ரெண்ட் நம்பர்டு ஃப்ளாட்டு. எஸ் அண்ட் யூ ஆர் நாட் லிவிங் இன் சேம் ஃப்ளாட். ஓகே. இப்போ லாஜிக்காக பார்த்தோன்னா எஸ் இந்த சைடு ஃப்ளாட்டில் வந்தார் அப்படின்னா, எஸ் வந்து இந்த சைடு ஃப்ளாட்டில் வராருன்னா, இந்த சைடு ஃப்ளாட்டில் வராருன்னா யூவோடைய ஃப்ளாட்டு இதாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே டீன்னு வந்து இமிடியட்லி பிலோ வச்சோன்னா யூவோடைய ஃப்ளாட்டு இதாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எஸ்ஸும் யூவும் ஒரே ஃப்ளாட்டில் வந்துடுவாங்க. ஆனால் எஸ்ஸு யூவும் வேறு ஃப்ளாட்டில் வரணும்னு சொன்னனால கன்ஃபார்மாக என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, இங்கே தான் டி வரணும். டியும் யூவும் ஒரே ஃப்ளாட்டில் இருப்பாங்க. டி இங்கே இருக்கும், எஸ் இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டியும் டி எஸ் இங்கே இருக்கும், டி இங்கே இருப்பார். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. ஆனால் இந்த இடத்துல எஸ் இமிடியட்லி பிலோவில் இருக்கார், கரெக்டு. அதே மாதிரி இங்கே இமிடியட்லி பிலோவில் இருக்கார். ஓகே. இப்போ வேறு என்ன குழு கொடுத்துருந்தாங்க, யூ ஏக்கு இமிடியட்லி எபோவ், ஏக்கு யூ வந்து எபோவில் இருப்பார், ஆனால் இமிடியட்லி கிடையாது. ஏ வந்து பாட்டம் மோஸ்ட் கிடையாதுன்ட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே ஏ போட்டால் இங்கே யூ வந்துடுவாங்க, வரமாட்டாங்க. ஏ இங்கே போட்டுடலாம், ஏ இங்கே போட்டு யூவை இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏவை இங்கே போட்டால் இமிடியட்லி எபோவ் யூ வந்துடுறாரு, இமிடியட்லி எபோவ் வந்துடுறாரு. இங்கே ஏ போட்டோன்னா, இங்கே யூ போட்டோன்னா ஏ வந்து பாட்டம் மோஸ்ட் வந்துடுறாரு. ஏ பாட்டம் மோஸ்ட்டும் கிடையாதுட்டாங்க. இந்த பாசிபிலிட்டி அப்போ கேன்சல், இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அப்போ இது மட்டும் தான் கரெக்டு, இவர் மட்டும் தான் கரெக்டு. இவர் இன்னொருத்தர் யார் இருக்காங்க, ஏபிசிடிஇ சி இருக்கார், இந்த தான் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே போய் உட்கார வைக்கலாம். இப்படியே முடிச்சாச்சு. சரி, கொஸ்டின் போய் பார்த்துருவோம். சி லிவ்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் ஃப்ளார் சி லிவ் ஃப்ளோர் 1 ஃப்ளாட் ஒய். இது எழுதணுமா, இது எழுதுனா தான் உங்களுக்கு புரியுதா, எழுதிக்கிறேன். QR ED SA BC. ஓகே. ஃப்ளோர் 1 ஆஃப் ஃப்ளாட் ஒய். ஓகே. அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் பை அலைக்.
டிபிக்யூஎஸ்டி டிபிக்யூஎஸ்டி இவரை மட்டும் இந்த சைடு இருக்கவங்க கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? டி அப்போ வேறு ஃப்ளாட்டில் இருக்கார். அடுத்து யூக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர்? யூக்கும் சிக்கும் நடுவில் 1 2 3 ஃப்ளோர்னாலும் 3, எத்தனை நபர்னாலும் 3. ஓகே. அடுத்து ஃபாலோயிங் ஃபால்ஸ் கேட்குறாங்க. எது வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க, ட்ரூ கேட்கல. ஓகே. யூ லிவ்ஸ் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர். யூ லிவ்ஸ் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் கரெக்டு. அது ட்ரூ. இது ஃபால்ஸ் கிடையாது. இப்போ இது ஆன்சரில் வராது. ஒன்றுன்றதே ஆன்சரில் வராது. ஒன்று ஆன்சரில் வராது. இப்போ பார்த்தா 2 and 3 செக் பண்ணி தான் ஆகணும். சி லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோரு, பி லிவ்ஸ் சேம் ஃப்ளோர் வித் சி. சி ஈவன் நம்பரு, பிசி ஒன்றுங்கிறாங்க. பிசி ஒன்றா இருக்காங்க, ஆனால் ஈவன் நம்பர் கிடையாது. 1ஆம் நம்பரில் கிடக்குறாங்க. ஈவன் நம்பர் கிடையாது. பிசி சேம் ஃப்ளோர். தேர்டு ஒன்றும் கரெக்ட். சி ஈவன் நம்பர் கிடையாது, தப்பு. அப்போ ஒன்லி 2 தான் தப்பு. நம்ம கேட்டது என்னதுன்னா தப்பு தான் கேட்டாங்க. இதுவும் ட்ரூ. அப்போ நம்ம கேட்டது ஃபால்ஸு. அப்போ நம்ம சி ஈவன் நம்பர் ஃப்ளோரில் கிடையாதுன்றது தான் நம்ம ஃபால்ஸாக போடணும். சரிங்களா? நிறைய பேர் இதை படிச்சுட்டு ஆப்ஷன் தப்பாக அடிச்சுடுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் பர்சன் லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர்? டிக்யூ எஸ்கியூ டிசி. டிக்யூ சேமா இல்லை, எஸ்கியூ சேமா இல்லை, டிசி சேமா இல்லை. இது மூணுமே சேமா இல்லை. ரைட்டு. டியூ சேமாக இருக்காரா பார்க்கணும். டியூ சேமாக இருக்காங்க. ஓகே. இந்த டி தான் ஆன்சர். ஓகே. பேர் ஆஃப் நம்பர்ஸா? பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் லாஸ்ட்டாக செய்வோம். எப்பயுமே பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் லாஸ்ட்டு. அடுத்து இங்கே ஒரு வேரியபிள் பர்சன் கேட்டிருக்கானா? ஓகே. இந்தாங்க, கோவா, பீகார், சிக்கிம். ரைட். நாட் மோர் தென் 4. 4 பேர் மேக்ஸிமம் இருக்கலாம். நாட் லெஸ் தென் 3. 3 பேர், 3 to 4 பேர் இருக்கலாம். ஓகேவா? இன் சேம் ஸ்டேட். ஓகே. இப்போ அடுத்து க்ளூவை படிச்சு ஜே லிவ்ஸ் வந்து கோவா. ஜே வந்து கோவாவில் இருக்கார். ஹச் டஸ் நாட் லிவ் வித் ஜே. ஹச் இங்கே வரமாட்டார். ரைட்டு. ஹச் அண்ட் இ லிவ்ஸ் இன் சேம் ஸ்டேட். ஹச்சும் இயும் சேமு. எம் டஸ் நாட் லிவ் வித் சேம் ஸ்டேட். ஓகே. எம்மு ஜே கூட வரமாட்டார். அடுத்து ஜிஎன்கே லிவ்ஸ் இன் சேம் ஸ்டேட். அதாவது ஜிஎன்கே இவங்க 3 பேர் சேர்த்து தான் வைக்கணும். ஜேஎன்கியூ லிவ்ஸ் இன் த சேம் ஸ்டேட். ஜேக்யூ சேம் ஸ்டேட்டு. ஓகே. ஆர் டஸ் நாட் லிவ் இன் த சேம் ஸ்டேட் அஸ் கியூ. ஆறு கியூ கூட வரமாட்டாராம். ஆறும் அப்போ இங்கே வரமாட்டார். ரைட்டு. ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் லிவ்ஸ் வித் அச்சு. அப்போ அச்சுன்னு ஒருத்தர் உட்காந்தா அவர் கூட 1 2 பேர் உட்காரலாம். 4 பேர்னா 2 பேர் உட்காரலாம் மேக்ஸிமம். ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் தானே லிவ்ஸு. ஓகே. 4 பேர்னா 2 பேர் உட்காரலாம். அச்சு கூட 2 பேர் தான் இருக்க முடியும். ஏன் 2 பேர் தாண்ட முடியாது? ஏன் 4 பேர் போடலாம்ல? 4 பேர் போட்டால் அச்சோட சேர்த்தா 5 பேர் ஆயிடுறாங்க. ஆனால் நமக்கு மேக்ஸிமம் 4 பேர் தானே. அப்போ என்ன பண்ணணும்னா 2 பேர் தான் அச்சோடு இருக்க முடியும். ஓகே. அச்சோட ஒருத்தர் இருந்தாலும் அது ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். அதுக்காக கியூ அண்ட் எல் லிவ்ஸ் இன் த சேம் ஸ்டேட். கியூ அண்ட் எல் லிவ்ஸ் இன் த சேம் ஸ்டேட். ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் லிவ்ஸ் வித் பி. ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் லிவ்ஸ் வித் பி. இப்போ பின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் கூட ஒருத்தர் இருக்கலாம். இல்லை பின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் கூட எத்தனை பேர் இருக்கலாம்னா 3 பேர் இருக்கலாம். ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் 3 பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் இருக்கலாம். சரி. ஆர் நெய்தர் லிவ்ஸ் இன் பீகார். ஆர் கோவாவும் கிடையாது, பீகாரும் கிடையாதுன்னா ஆர் சிக்கிம் தான் கன்ஃபார்ம். நார் லிவ்ஸ் வித் என்னு. அப்போ என் குரூப் இங்கே வர மாட்டாங்க. அப்போ என் குரூப்பு இங்கே வர மாட்டாங்கன்னா என் குரூப்பை நான் மேலே போட்டால் ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 6 பேர் ஆயிடுவாங்க. அப்போ என் குரூப்பை இங்கே போட்டு ஜிஎன்கே வச்சுட்டோம்னா 3 பேர் உட்காந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 3 7 பேர் உட்காந்துட்டாங்க. ஓகே. எல்லா குழுவும் படித்தாச்சு. இப்போ எல்லா குழுவும் படித்ததெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே எம் வர மாட்டாங்களாம், எம் இங்கே வர மாட்டாங்களாம், ஹச் இங்கே வர மாட்டாங்களாம். ஓகே. அப்போ ஹச்சை நம்ம இங்கே போட முடியாது. கரெக்டாக? ஹச்சை நம்ம இங்கே போட முடியாது. கரெக்ட். ஆனால் அச்சு கூட நமக்கு எத்தனை பேர் இருக்கணும்? ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்கணும். இப்போ அச்சை நம்ம இங்கே போட்டால் இங்கேயும் 4 பேர் ஆயிடுறாங்க. ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்கணும். அச்சு கூட ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்குன்றப்போ இங்கே 3 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க. அப்போ அச்சு இங்கே போட மாட்டாங்க, அச்சு இங்கே போடலாம். அச்சு இங்கே போட்டால் இங்கே 3 பேர் தான் வரணும். இன்னும் 2 பேர் தான் வரணும். ஒரே ஒருத்தர் தான் வரணும். அச்சு கூட ஈவன் நம்பர் தான் இருக்கணும். அச்சு கூட 2 பேர் தான் இருக்கணும். அச்சு கூட யார் இருக்கணும்? இ இருக்கணும். அப்போ அச்சு கூட இ இங்கே மட்டும் வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கணும். யார் இருக்கான்? பி இருக்கார். வேறு யார் இருக்காங்க? எம் இருக்கார். பி இருக்கார், எம் இருக்கார். எம் இந்த ஸ்டேட் வரமாட்டார்னா எம் கண்டிப்பாக இந்த ஸ்டேட். ஏன்னா அச்சு கூட ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன், அச்சு கூட ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்காங்க. பி கூட ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் போது பி இங்கே வச்சுருது. ஓகே. கன்ஃபார்மாக முடிச்சாச்சு. ஏன்னா பி கூட ஆட் நம்பர்னா 3 பேர் இருக்காங்க, இங்கே அச்சு கூட ஈவன் நம்பர் 2 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரே இதாக வச்சாச்சு. சரி. 4வது இந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எம்ஜிக்யூகேஎன். எம்ஜிக்யூகேஎன். இவங்க 4 பேர் ஒரே குரூப்பு, இவங்க மட்டும் தனி குரூப்பு. கியூ மட்டும் அப்போ ஆன்சர்.
கோவாவில் இருக்கவர் யார்? கோவாவில் யார் யார் இருக்கா? JQLP. ஜே இருக்கார், எல் இருக்கார், பி அண்ட் ஆர் கிடையாது. கரெக்டாக? 1 and 3 தான் ஆன்சர். ஓகே ரைட். அடுத்து பிலாங்ஸ் டு பேர் ஆஃப் பிலாங்ஸ் டு சேம் JNHR JN இங்கே இருக்காங்க, HR சேமாக இருக்காங்க. கரெக்டு. HR சேமாக இருக்காங்க, சேம் ஸ்டேட்டு. ரைட். அடுத்து N இஸ் ரிலேட்டட் டு G, Q இஸ் ரிலேட்டட் டு P. ஓகே, NGQP. N இங்கே இருக்கார், G இங்கே இருக்கார், Q இங்கே இருக்கார், P இங்கே இருக்கார். சேம் ஸ்டேட்டாக இருக்கணும். ஆக மொத்தம் சேம் ஸ்டேட்டு. ரைட். அதே மாதிரி யார் E கூட யார் ரிலேட்டட்? EE. ஒன்று R இருக்கலாம், இல்லை H இருக்கலாம். இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். 6 இல்லை H. இந்த R இருக்கார். ஓகே. அடுத்து E கூட இருக்கவர் இஸ் ஏ டேஷ் வித்து. ஓகே சூப்பர், சரியான கொஷின். இப்போ E கூட இருக்கவர் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ட் இருக்காங்களோ அதை விட இது எத்தனை அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, E கூட இருக்கவர் ஆக்சுவலாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். E கூட இருக்கவர் எத்தனை பேர்னா 2 பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். சரிங்களா? E கூட இருக்கவர் 2 பேர், இது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொன்று மாறும். 2 less than the G, அதாவது G கூட இருக்கார்ல அவரோட 2 less தான். G கூட எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போ 1 less. G கூட இருக்கவரோட 1 less, 2 less கிடையாது, 1 less. ஏன்னா G கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இங்கே நீங்கள் 3 போட்டிங்கன்னா இங்கே 2 lessன்னு போடக்கூடாது, 1 lessன்னு போடணும். அப்போ தப்பு. ரைட். அடுத்து அதே மாதிரி P இஸ் சேம் அஸ் P. E கூட இருக்கவங்க தான் G கூட P கூட இருக்காங்களா? இல்லை, இங்கே 3 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர் இருக்காங்க. அப்போ P சேம் அஸ் கிடையாது, தப்பு. அடுத்து 1 less than the N. 1 less than N. N கூட 1 2 3 பேர் இருக்காங்க. அங்கே அதே மாதிரி E கூட 2 பேர் இருக்காங்க, 1 lessன்னு இருக்காங்க. கரெக்ட். ஏன்னா இங்கே 2 பேர், இங்கே 3 பேர் N கூட இருக்கவங்க. ஓகே, ஆப்ஷன் C தான் கரெக்ட். அடுத்து இங்கே ஒரு பசில் வாங்க போமா. என்னது? மந்த்து டேவா? டே மந்த்து. ஓகே, ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி, மார்ச், ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர். என்னைக்கு தேதி? 9/26. 9/26. 9/26. 9/26. 9/26. நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30, இதுவும் 30. ஓகே, ஏன்னா மித்தெல்லாம் 31 நான் வச்சுருக்கேன். ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா. லெஸ் தென் 3% சிட் ஆஃப்டர். ஓகே, லெஸ் தென் 3 பேருக்கும் கம்மியாக தான் இருப்பாங்களா? 3 பேருக்கும் கம்மினா 2 பேர் இருக்கலாம் டீக்கு பின்னாடி. ஓகே, டீக்கு பின்னாடி 2 பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் இருக்கலாம்னு எப்படினாலும் ஆரம்பிக்கலாம். 4% சிட் பிட்வீன் F and P. T and P 4 பேரா? 1 2 3 4 விட்டு இங்கே P. நான் இங்கே ஆள் வைக்கல, ஆள் கன்ஃபார்ம் வைக்கல. மொத்தம் எத்தனை பொசிஷன் ஃபில் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கிறேன். 4 பேர் விட்டுருக்காங்களா? 3 6 பேர் இருக்காங்க. சரி, மொத்தம் 10 பேரில் 6 பேர் வந்துட்டாங்களா? சரி, T மேக்ஸிமம் எங்கே வரலாம்னா T வந்து மேக்ஸிமம் இங்கே வரலாம், அதனால் அது கீழே தான் வரணும். சரி, அடுத்து U sits exactly between P and Q. Pக்கும் Qக்கும் எக்ஸாக்டாக வருவாரா? U எங்கேனா வரலாம்ல. U and P, U sits exactly between U and P were on same date but U was not born in the month having even number of days. ஓகே, இப்போ வச்சு பார்க்குறதா வேறு வழியே இல்லை. வச்சு பார்த்து போட்டுற வேண்டியதான். அதாவது என்ன புரிஞ்சுன்னா, UP இங்கே வைக்கிறீங்கன்னா யூவை சேம் டேட்டில் வருவாங்க, ஆனால் U வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேஸில் இருக்கிறதுல வரமாட்டார். சரி, இப்போ T நம்ம இங்கே வைக்கிறோம். 1 2 3 4 பேர் விட்டு இங்கே P போடுறோம். இங்கே P போட்டு அப்படியே Uவை ஃபெச் பண்ணி உட்கார வைப்போம். சேம் டேட்டு ஈவன் நம்பர் ஆஃப் டே கிடையாதுன்னா இங்கே U வைக்க முடியாது, இங்கே U வைக்க முடியாது. ஏன்னா அது ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ், 30 நாள் தானே இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் டேஸில் வராங்க, சேம் டேட்டுன்றாங்க. அப்போ இந்த 2 இடத்துலேயே வரமாட்டார் அப்படின்னா U எங்கேயும் வர முடியாது. இங்கே வச்சோம்னா Q எங்கே வைப்பீங்க? எக்ஸாக்ட்லி மிடில். Q இன்னும் மேலே போகாதில்ல, அதனால் என்ன பண்ணிடலாம்னா கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டி வராது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ரைட். அடுத்து இங்கே டீயை வைக்கிறீங்க. 1 2 3 4 பேர் விட்டு இங்கே தான் P வரும். கரெக்டாக 4 பேர் விட்டு இங்கே P, நடுவில் 2 மாதம் விட்டு இங்கே வச்சாச்சு. P வச்சாச்சுன்னா சேம் டேட்னா இங்கே U வரக்கூடாது, இங்கே U வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக U இங்கே போடுவீங்க, ஆனால் இங்கே ஒரு கேப் இருக்குன்னா இங்கே ஒரு கேப் இல்லை, அதனால் என்ன பண்ணிடலாம், தப்பு போடலாம். இந்த பாசிபிலிட்டி வராது, ஒரே பாசிபிலிட்டி, சிங்கிள் பாசிபிலிட்டி தான். 1 2 3 4 பேர் விட்டு இங்கே தான் P வைப்பீங்க. இங்கே P வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிடும்னா
9ஆம் தேதி இருக்காரா, இங்கே யூ போடலாம். ஏன்னா ஈவன் நம்பர் இல்லை, ஆட் நம்பர் ஆஃப் டே. அதே மாதிரி மந்த் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குன்னாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் எங்கே போடலாம், கியூ போடலாம். இங்கே ஒரு கேப்பு சூப்பர். அடுத்து டபிள்யூ வாஸ் ஜஸ்ட் பார்ன் ஆஃப்டர். ஆறுக்கு அடுத்து இமிடியேட்லி ஆஃப்டர்லாம் இருப்பாராம். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் மந்த்து. ஓகே, இப்போ இங்கே டபிள்யூ போட முடியாது, இங்கே டபிள்யூ போட முடியாது. இங்கே டபிள்யூ போடலாம், இங்கே டபிள்யூ போட்டு இங்கே 6 போடலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இங்கே டபிள்யூ போடலாம். இங்கே சரி 6 தான் மேலே இருப்பாரா? ஓகே, 6 மேலே இருப்பார், இங்கே டபிள்யூ இருப்பார். ஏன்னா டிஃப்ரெண்ட் மந்த்னா இந்த 2 இடம் தான் இருக்கும். சரி, ஓகே, ரைட். வேறு எதுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? 3% அப்படின்னா ஆர் அண்ட் வி. ஹூ வாஸ் பார்ன் ஆஃப்டர் என். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்றதை அப்படியே ஃபெச் பண்ணி உட்காருவோம். அப்படியே ஃபெச் பண்ணி உட்கார வச்சா டக்குன்னு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே 6, இங்கே டபிள்யூ. ஓகேங்களா? 1 2 3 3% விட்டு யார் இருக்காராம், வி இருக்காராம். ஆனால் அவர் எண்ணுக்கு கீழே தான் இருக்காருன்றாங்க. ஓகே, அப்போ நான் இப்போ யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, 2 பேரும் சேம் மந்த் கிடையாதுன்னும் போது 6 நான் இங்கே வச்சு டபிள்யூ இங்கே வச்சேன்னா 1 2 3 விட்டு இங்கே வி வைப்பேன். மேலே எண்ணு வைக்க முடியாது. ஏன்னா எண்ணுக்கு பிலோவில் தான் சொல்லிட்டாங்க, எண்ணுக்கு ஆஃப்டர் தான் வீன்ட்டாங்க. அப்போ மேலே வைக்க முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது. கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, இந்த பாசிபிலிட்டி வராது. இப்படி வச்சு பார்த்தே கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே 6 வைக்கிறோம், இங்கே டபிள்யூ வைக்கிறோம். 1 2 3 விட்டு இங்கே யார் வைப்போம், வி வைப்போம். மேலே இங்கே எண்ணு வச்சோன்னா எண்ணு கீழே வந்துடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற மாதிரி யாருக்கா, எஸ்என் என் வேறு பானன் சேம் டேட்டு. என் எத்தனாம் தேதி, 26ஆம் தேதி பிறந்திருக்காரு. எஸ்ஸும் அப்போ 26ஆம் தேதி தான் வருவார். பேலன்ஸ் இருக்கிற நம்பர்லாம் யாருக்கா, என் ஓ இப்படி வச்சு. அடுத்து சேம் டேட்டு. ஓ வாஸ் பேன். ஓ எப்போ பிறந்தார், செப்டம்பர் 9. செப்டம்பர் 9 தான் இருக்கார், 9th செப்டம்பர். அடுத்து ஹவு மெனி பர்சன் ஆர் பார்ன் பிஃபோர் எஸ். எஸ்ஸுக்கு பிஃபோரில் எத்தனை பேர், 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. ரைட்டு. அடுத்து இவருக்கு முன்னாடி 6க்கு ஆஃப்டரில். அப்போ 6க்கு ஆஃப்டரில் போய் பார்ப்போம். 6க்கு ஆஃப்டரில் 2 பேர் விட்டு இங்கே யூ இருக்கார். ஓகே, யூ சேமஸ். அடுத்து யூவி கியூஓ பிஎஸ். யூவி கியூ இங்கே இருக்கார், ஓ இங்கே இருக்கார். பிஎஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது இவர் தான். கியூஓ தான் சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. எதுக்கு வேணால் செக் பண்ணிக்கலாம். ஓஆர் டபிள்யூடி. ஓஆர் இங்கே இருக்காங்க, டபிள்யூடி இங்கே இருக்காங்க. எல்லாம் இமிடியேட்லி ஆஃப்டராக இருக்குது. இவங்க மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க. கரெக்ட். எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. டி யங்கஸ்ட்டு, எண்ணுக்கும் ஓக்கு நடுவில் 2 பேர். டி யங்கஸ்ட் கரெக்டு. எண்ணுக்கும் ஓக்கு நடுவில் 2 பேரா? 1 2 3 4 பேர் கிட்டாங்க. ஓகே, 1 கரெக்டு, 2வது தப்பு. 1 கரெக்டு, 2 தப்பு. கேட்டிருக்க கேள்வி கரெக்டு. 1 2 வராது. 2வது தப்பு. 1 அவ்வளோதான். ஒன்லி 1 தான் ஆன்சர். 3 செக் பண்ண தேவையில்ல. ஏன் சார் 3 செக் பண்ண தேவையில்லை அப்படின்னா, 1 கரெக்ட் இல்லை, 2வது தப்பு இல்லை. 2வது தப்புனா எல்லா ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணி பார்த்தா ஒன்லி 1 இருக்கலாம், இல்லை ஒன்லி 3 இருக்கலாம். வேணால் செக் பண்ணால் பண்ணி பார்க்குறேன். பி வந்து ஏப்ரல் மாதம் கிடையாதுங்கிறாங்க. ஆனால் பி ஏப்ரல் தான் பிறந்திருக்காரு. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டிருக்காங்க. 5 லெட்டர் வேர்டு கேட்டிருக்காங்க. 3 6 7 9 10. சரிங்களா? 3 6 சி பிசி. அடுத்து 6 9 9 7 6க்கு அடுத்து 7 கேட்டிருக்காங்க. 7 அடுத்து 9 ஐ. அடுத்து 10 இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணு. இதை எப்படி மாற்றலாம், மீனிங்ஃபுல்லோட மாற்றலாம். அப்படி மாற்றினா அதோடைய 4th லெட்ரு என்ன. இஃப் நோ மீனிங்ஃபுல்லோட எக்ஸு, மோர் தென் 1 மீனிங்ஃபுல்லோட எஜெட்டு. ஓகே, இதை பார்த்தா என்ன தோணுது, இப்படி வைக்கலாமா, கேபின் இப்படின்னு ஒன்று வைக்கலாம். ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. வேறு எதுவும் என்ஐ இது செக் பண்ணி பார்க்குறேன். எதுக்கும் 4th லெட்ரு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டா. ஐ இருக்கா ஆன்சரா போங்க. அதுக்கு மேலே டவுட் தப்பு வந்தால் தப்பு வந்துட்டு போது. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்கன்னா 5 லெட்டர்லாம் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம், கொஞ்சம் டைம் ஆகுது. அடுத்து ரிவிஷனுக்கான கோடு. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3. 3 இடத்துல இருக்குது. 3 இடத்துல காமனாக கோடு என்னது, ஜேகே. அப்போ ஜேகே தான் ஆன்சர். ஓகே. அடுத்து இபிஇஜெட்எக்ஸ். இபி எங்கே இருக்குது, இபி இங்கே இருக்கார். இது இடத்துல காமனாக இருக்கணும். இது இடத்துல காமனாக இருக்க கோடு என்னது, டெஸ்ட்டு காமனாக இருக்குது. ஆன்சரில் டெஸ்ட் இருக்கணும். டெஸ்ட் இல்லை. டெஸ்ட் இங்கே இருக்குது. இது இஜெட்எக்ஸ். ரெண்டு தான் இருக்கணும். இங்கே 2 இடத்துல இருக்கணும். இங்கே எங்கே இருக்குது டீச்சர் தான் 2 இடத்துல இருக்குது. அப்போ டீச்சர் டெஸ்ட் தான் ஆன்சர். ரிவிஷன் வராது. ரைட். அடுத்து செக்ஸு டெய்லி. கண்டக்ட்ஸ் செக்ஸ் டெய்லி. செஸ்ஸு டெய்லி.
ஓகே. செக்ஸும் டெய்லியும் இங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ கிளாஸ் ஒர்க்கான கோடை கண்டுபிடிச்சா முடிச்சு விட்றலாம். இஜெட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிளாஸ் ஒர்க்கான கோடு இங்கே 2 இடத்துல இருக்கா, டெய்லி இங்கேயும் இருக்கா, டெய்லி 3 இடத்துல இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 3 இடத்துல இருக்குது. 3 இடத்துல இருக்கா, 3 இடத்துல இப்போ இருக்க கோடு என்னது, டிஎஃப் இருக்காரு, டிஎஃப். அடுத்து செக்கு, செக்ஸு இந்த இடத்துல இருக்க மாட்டார். செக்ஸுன்றது இந்த ஒரு இடத்துல தான் இருக்கார். கிளாஸ் ஒர்க் இந்த 2 இடத்துல இருக்காரா, இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஒரு சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி இங்கேயும் இருக்கான், ஆர்டி இங்கேயும் இருக்கான். அப்போ 2 இடத்துல வரமாட்டாங்க. இப்போ இடி தான் தனியாக இருக்காது, இடி வந்துடுவார். டிஎஃப் இடி ஆன்சரில் இருக்கணும். டிஎஃப் இடி ஆன்சரில் இல்லை, டிஎஃப் இடி ஆன்சரில் இருக்கார். டிஎஃப் இடி ஆன்சரில் இல்லை, டிஎஃப் இடி ஆன்சரில் இல்லை. ஒன்று இது கரெக்டாக கேனல் பிட்டமெண்ட் இருக்கணும். பார்ப்போம். கண்டெக்ஸுக்கான கோடு, கண்டெக்ஸ்க்கான கோடு இந்த ஒரே ஒரு இடத்துல இருக்கணும். கரெக்டாக இந்த ஒரே ஒரு இடத்துல யார் இருக்கா, ஜேகே மேலே இருக்கார், இபி மேலே இருக்கார், இஜெட்எக்ஸ் மேலே இருக்கார். ஓகே, இது எல்லாமே இருக்காங்க. எம்பி தான், கரெக்டாக தான், எம்பி. ரைட், கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக. ரைட், லாஸ்ட்டா? ஆமாம், லாஸ்ட் கொஷின் முடிச்சிடுவாங்க. 6% இங்கே பாருங்கள், ABCDEF. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலிடே ட்ரிப் போகிறாங்க. டிஃப்ரெண்ட் மந்த்ஸுக்கு ஜனவரி மார்ச் இந்த 6 மாதம் போகிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் குவிஷன்ஸ் பிடிச்சிருக்கு. ஓகே, 2 வேரியபிள் பஸ்ஸில் செய்யலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி, மார்ச்சு, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு, நவம்பர். ஓகே, அடுத்து இந்த 1 who like மெக்சிகன் குசின் 3% பிஃபோர், 3 months பிஃபோரா? ஐயோ, மந்த்ஸ் நான் நோட் பண்ணிக்கணும். 1, 3, 6வது மாதம், இது 7வது மாதம், இது 8ஆம் மாதம், 11. ஏன் இந்த மாதிரி மந்த்ஸ் பிஃபோர்னு சொல்கிறாங்கன்னா இதில் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. 3 months 3%ன்றதை. இப்போ மந்த்ஸ் பிஃபோர்னா 3 monthsனா இதுக்கும் அதாவது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதம் வரணும். அதான் 3 months பிஃபோர். நிறைய பேர் என்ன போட்டுருவாங்கன்னா 3 months பிஃபோர்னா இதுதான் இங்கேருந்து பார்த்தா 3 months பிஃபோராக இருக்குல்ல, 1ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் பார்த்தா 2 months அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா இது கான்செப்ட் எப்படின்னா, 2ஆம் மாதம் போனீங்கன்னா இது 1 month பிஃபோர். அடுத்து மாதம் வந்தீங்கன்னா அது 2 month பிஃபோர். அப்போ 3 months பிஃபோர் கிடையாது. இங்கே 3 months பிஃபோர்னால் இங்கே இருக்காங்க கேப்பு, அடுத்து இங்கேருந்து கேப்பு. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே அந்த நம்பர் வரணும். மைனஸ் பண்ணால் 3 வருது, அப்படியே 3. ஓகே, ஒன்று இங்கே வைக்கலாம், மெக்சிகன் இங்கே வைக்கலாம். ஓகே, இங்கே வச்சு மெக்சிகன் இங்கே வைக்கலாம். ஓகே, ரைட்டு. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டியில் வந்து இங்கே வச்சு மெக்சிகன் வைக்கலாம். ஓகே, ரைட்டு. 2% கோ ஆஃப்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோபிட்டின் என்னன்னா ஈக்கும் தாய் பிடிச்சிருக்கும். 2% ஈக்கும் தாய்க்கும். 1, 2 விட்டு இங்கே தான் தாய். ஓகே, இந்த இடத்துல பார்த்தா மேலே போட முடியாது. 1, 2 விட்டு இங்கே கீழே வைக்கலாம் தாய். ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி 1% கோபிட்டின் யாருன்னா தாய்க்கும் டிக்கும் நடுவில். டி டஸ் நாட் கோ இன் ஜனவரி. ஒன்லி 1% அப்படின்னு தாய்க்கும் டிக்கும் நடுவில். இங்கே பிரச்சனையே இல்லை, இங்கே டி போடலாம். இங்கே மேலே டி போட முடியாது, ஏன்னா ஜனவரி மாதம் வரமாட்டாருன்ட்டாங்க. அப்போ நீங்கள் கீழே தான் டி போடணும். 1% விட்டு கீழே தான் டி போடணும். இங்கே டி மேலே வரமாட்டார், ஜனவரி மாதம் வரமாட்டான்றானா. சி கோஸ் இந்த மந்த் ஹேவிங் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் 3% பிஃபோர் கான்டினென்டல். ஓகே, அதாவது சி ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்க மந்த் வரணும். கான்டினென்டலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2 கேப், 3 மாதம் இல்லை, 3% தானே, 3% 2 பேருக்கு முன்னாடி. ஓகே, சி கோஸ் இமிடியட்லி பிஃபோர் யாருன்னா சவுத் இந்தியன் குவிஸ். சவுத் இந்தியன் குவிஸனுக்கும் இமிடியட்லி பிஃபோரில். ஓகே, சி ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் வரும்னா இவர் ஈவன் நம்பரு, இவர் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். இவர் 30 நாள், இவர் 30 நாள். ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்னால் சி ஒன்று இங்கே வரலாம், சி இங்கே வரலாம். இந்த 2 இடத்துல வரலாம். 2 பாசிபிள், இங்கேயும் சி வரலாம், இங்கேயும் சி வரலாம். அதே மாதிரி. ஆனால் சிக்கு கீழே சவுத் இந்தியன் போது சி இங்கே போட்டிங்கன்னா சவுத் இந்தியன் நீங்கள் வைக்க முடியாது இமிடியட்லி பிலோவில். அப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் சி வந்து 2ஆவது இடத்துல தான் வருவார். சவுத் இந்தியன் குவிஷன் இங்கே தான் வரும். இங்கே சி இங்கே போட்டிங்கன்னா இங்கே சவுத் இந்தியன் போட முடியாது. அதனால் என்ன பண்ணிடலாம்னா சி மேலே போடலாம். சி மேலே போட்டு சவுத் இந்தியன் குவிஷன் இங்கே போட்டுருவீங்க. ரைட்டு, அப்படியே உட்காந்து சி ஒருத்தர் விட்டு கான்டினென்டல், இங்கே ஒருத்தர் விட்டு இங்கே தான் கான்டினென்டல். ஓகே, அடுத்து ஏ கோஸ் இந்த மந்த் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஏ ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஏ ஈவன், இங்கே ஈவன் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே இ இருக்காரா, அப்போ இங்கே தான் ஏ. இங்கே இ இருக்காரா, அப்போ இங்கே தான் ஏ. ரைட்டு, அடுத்து மந்த் ஹேவிங் லெஸ் தென் 2% கோ பிட்வீன் எஃப் அண்டு சைனீஸ். எஃப் டஸ் நாட் லைக் கான்டினென்டல். எஃப் இங்கே வரமாட்டார்னா 2 பொசிஷன் இருக்குது. எஃப் கான்டினென்டல் வரமாட்டார்னா எஃப் கண்டிப்பாக மேலே தான் வருவார், கன்ஃபார்ம் மேலே. ஆனால் எஃப்க்கும் சைனீஸ்க்கு நடுவில் 2 பேருக்கும் கம்மியாக இருக்கணும். சைனீஸ் மினிமம் இங்கே போடலாம், ஆனால் 2 பேர் கம்மியாக இல்லை, தப்பு. கரெக்டாக, 2 பேர் கம்மியாக இல்லை, தப்பு. ரைட், அதே மாதிரி இங்கே போகிறோம். கான்டினென்டல் இருக்கிற இடத்துல எஃப் வரமாட்டாருன்னா எஃப் கண்டிப்பாக இங்கே தான் வருவார். இங்கே வந்தாருன்னா கீழே போட்டால் சைனீஸ் வரமாட்டார், மேலே சைனீஸ் போடலாம்.
மேலே சைனீஸ் போட்டோம்னா எஃப்க்கும் இதுக்கும் நடுவில் லெஸ் தென் 2% இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் யார் இருக்கா, ஏபிசி பி இல்லை, பி இங்கே வச்சிடலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் யார், இட்டாலியன், இவர் தான் இட்டாலியன். ரைட்டு. அடுத்து கீழே போயிடும் படிப்போம். லைக்ஸ், எந்த குசின் லைக் பண்ணுவார்னா இட்டாலியன், வந்து இட்டாலியன். அடுத்து மார்ச் மாதம் யார் போகிறா, மார்ச் மாதம் எஃப் இல்லைனா எஸ்ஐ, எஃப். அடுத்து எஃப்க்கும் மெக்சிகன் குசினுக்கும் நடுவில், எஃப் மெக்சிகன் நடுவில் 2 பேர் 2%. அடுத்து கரெக்டு கேட்குறான். சவுத் இந்தியனா, இங்கே பார்த்தாலே தெரியுது இட்டாலியன், தப்பு. சி மெக்சிகன் கேட்குறான், மெக்சிகனா, சைனீஸ் இருக்குது, தப்பு. அடுத்து எஃப் காண்டினென்டல் வராதுன்னு தான் க்ளூவே இருந்துச்சு. அடுத்து சி காண்டினென்டல், எஃப் சவுத் இந்தியன், சைனீஸ், எஃப் தான் சவுத் இந்தியன் இருக்கார், கரெக்ட். எஃப் சவுத் இந்தியன் கரெக்டு, சி காண்டினென்டல் வரமாட்டாது. அடுத்து மெக்சிகன் குசினுக்கு ஜஸ்ட்டு பிஃபோரில் யார் இருக்கா, மெக்சிகன் ஜஸ்ட்டு பிஃபோரில் பி வரலாம், இல்லை காண்டினென்டல் வரலாம். பி இல்லை காண்டினென்டல், த ஒன் ஹூ லைக் காண்டினென்டல். ஓகே, அவ்வளோதான், செட்டு முடிஞ்சு. இன்னும் ஒரு இது மட்டும் இருக்குது, ஒரே ஒரு இது மட்டும், பேர் ஆஃப் நம்பர்ஸ் விட்டுருந்தோமா, ஆமாம், பேர் ஆஃப் நம்பர்ஸ் விட்டுருந்தோம் லாஸ்ட் கொஷின். ஓகே, பேர் ஹேவிங் டிஜிட் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு எழுதிடலாமா. 7 9 5 2 5 8 3 4 7. மோர் தென் 4 இருக்கா, ஓகே, அப்போ 4க்கும் மேலே வந்துச்சுன்னா விட்டுடலாம். 7 8 9 ஒரு பேர், ரைட்டு. அடுத்து 5 6 7 8 9 வரல, 9க்கு அடுத்து எதுவும் வராது. அடுத்து 3 4 5 6 7, இந்த 2 7 ஒரு பேர், ரைட்டு. அடுத்து 6 7 8 வரல, அதுக்கு மேலே இல்லை, அதனால் 9 வரல. 3 4 ஒரு பேர், மொத்தம் 3 பேர் வந்துருச்சு இப்பயே. அடுத்து 4 5 இல்லை. அடுத்து 7 8, இங்கே இந்த பாட்டு பார்க்க முடியாது, 8 9 தான் வருது. 5 6 7 8 9, இந்த 4 9 ஒரு பேர். 1 3 4 வந்துருச்சு, ஓகே. அடுத்து 3 4 5 இந்த இருக்காங்கல்ல ஒரு பேர், ரைட்டு. 3 4 5 மோர் தென் 4, கரெக்ட். 5 பேர் வந்துட்டாங்க, 5 பேர் வந்துட்டால் மோர் தென் 4 ஆன்சர் போடலாம். இந்த மாதிரி மோர் தென் 4லாம் வந்துச்சுன்னா 4க்கு மேலே வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிருங்க, அதுக்கடுத்து செக் பண்ணாதீங்க, சரிங்களா. ஓகே, கிளாஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்லேயே சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்காட்டாலும் சொல்லுங்கள், சரிங்களா. டெய்லி வீடியோ போட்டுரும், டெய்லி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.